பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்போல் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் புறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திரு அட்டபுயகரம் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கின்ற ஒரு அனுபவம் மிகவும் விலட்சணமாக அமைந்துள்ளது. தம்மை ஒரு நாயகியாக பாவித்துக் கொள்ளுகிறார். அங்கே அந்த அட்டபுயகரத்து எம்பெருமான் அவருக்கு சேவை சாதிக்கிறார். ஆனால் அவனை பார்க்கின்ற பொழுது இவன் தன்னுடைய நாயகன் தான் என்கின்ற அடையாளம் எல்லாம் அவளுக்கு தெரிகின்றது. ஆனாலும் தன்னுடைய நிலையை நினைத்து பார்த்தவாறு அவ்வளவு மேன்மையுடையவர் நமக்கு எங்கே வந்து காட்சி தர போகிறார் என்று நாம் இப்படி இருக்கிற காலத்திலே இவர் வந்து நிற்கிறாரே, இவர் உண்மையிலே நம்முடைய நாயகர் தானா என்று இவளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஐயம் ஏற்படுகிறதா. ஆகினாலே இவர் யார்கொல் என்று கேட்க மற்றவர்கள் விடை கூறுவதற்கு முன்னே அந்த நாயகனே வந்து நான் தான் அட்டபுயகரத்தேன் என்று அவனே விடை சொன்னான் என்று இப்படியாக அந்த நாயகி தெரிவிப்பதாக மிகவும் அற்புதமான பாசுரங்கள். அதிலே 5வது பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய ஒரு உயர்ந்த செய்கை அது. உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவன் சாஸ்திரங்களை கொடுத்தான். சாஸ்திரங்கள் என்பவை எவை என்றால் நல்லதையும் தீயதையும் நாம் பகுத்து ஆராய்ந்து கொண்டு எதை செய்ய வேண்டும் எதை தவற வேண்டும் என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக நமக்கு உபயோகப்படுகிற நூல்கள். அவைகளையெல்லாம் நமக்கு கொடுத்தவன் யார் என்றால் எம்பெருமான் திருமன் நாராயணன் தான். ஆயினாலே அப்படி சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தவன் ஒரு பெரிய கடல் போன்றவன். அப்படி நான் அவனை கண்டவுடனே இவர் யார்கொல் என்று கேட்டேன். அவர் அட்டபுயகரத்தேன் என்று அவரே சொன்னார் என்று இந்த 5வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானம் மத்த நிலைகளும் வானவர்க்கம் பிறக்கம் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலர்களும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் போன் நிவரார்கோல் என்ன அட்டபுயகரத்தேன் என்னாரே. பெரிய கடல் என்றால் அதிலே எல்லாம் நிறைந்திருக்கும், அதிலே இல்லாத விஷயமே கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். அதுபோல இங்கே எம்பெருமான் கண்முன்னே காட்சி தருகிறானே, இவன் யார்? அலைகடல் போன்றிவர் என்று பெரிய கடலை போன்றிருக்கிறார் என்று தெரிவித்தார். அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்றால் அவர் என்ன கொடுத்திருக்கிறார் மற்றவர்களுக்கு? கலைகள் என்னால் சாஸ்திரங்கள், வேதமும் அந்த சாஸ்திரங்களிலே ஒரு வகைதான் வேதம். நீதி நூல் என்றால் தர்மசாஸ்திரங்கள், மனுஸ்மிருதி முதலானவை. கற்பமும் கல்பசூத்திரங்கள், சொல் என்றால் அது இலக்கண நூல்கள். அதுக்கு மேலே பொருள் என்றால் மீமாம்சை என்று காட்டுகின்றார்கள். வேதாந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு அதாவது வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் விளக்கக்கூடியதாய் அமைந்திருக்கிற மீமாம்சா சாஸ்திரம். இப்படி இவற்றையெல்லாம் கொடுத்தான். கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்ற நிலைகளும் யாருக்கு கொடுத்தான்? வானவர்க்கும் பிறர்க்கும் என்று தேவர்களுக்கும் கொடுத்தான், இந்த பூலோகத்திலே இருப்பவர்களுக்கும் கொடுத்தான். இதெல்லாம் கொடுத்ததற்கு என்ன காரணம் என்றால் நீர்மையினால், தன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கருணை காரணமாக ஒன்றோ இவற்றையெல்லாம் கொடுத்தான். இப்படி நல்லது எது தீயது எது என்று அறியாமல் இவர்கள் வீணாய் போகிறார்களே என்ற ஒரு நிர்ஹேதுக கிருபை, அந்த கருணையினால் நீர்மையினால் அருள் செய்தான் என்று. நீர்மையினால் என்றோ இவற்றையெல்லாம் அவன் அருள் செய்தான். இவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஒரு பெரிய கடல் போன்றவன். கடலிலே என்ன இருக்கும் என்றால் நீண்ட மலைகளும்,
மாமணியும் மலர் மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் என்று கடலிலே நீண்ட மலைகள் இருக்கும். அதே போல நிறைய மாணிக்கங்கள் இருக்கும். மாமணியும் அந்த கடலிலிருந்து தான் பெரிய பிராட்டியார் உண்டானாள். ஆயினாலே மலர் மேல் மங்கையும் அந்த கடலிலே தான் சங்குகளும் கிடைக்கின்றன. ஆயினாலே இது அத்தனையும் கடலிலே இருக்கும் அல்லவா? இந்த கடலிலே இருப்பது போலவே இவை அத்தனையும் இந்த எம்பெருமானிடத்திலேயும் இருக்கின்றனவே. நீண்ட மலைகள் என்றால் இவனுடைய அந்த திருத்தோள்கள் எல்லாம் மலை போலே இருக்கின்றனவாம். ஆகினாலே நீண்ட மலைகளும் மாமணி என்னால் அவனுடைய ஆபரணங்கள் எத்தனை மாமணி அணிந்து கொண்டிருக்கிறான். அதிலேயும் குருமாமணி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீ கௌஸ்துபம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய ரத்தனம் அது எம்பெருமானிடத்திலே தான் இருக்கிறது. மாமணியும் மலர் மேல் மங்கை ஆகிற பெரிய பிராட்டியார் அவளும் அவனுடைய திருமார்பிலே எழுந்தருள் இருக்கிறார். சங்கம் என்னால் அவனது வலது திருக்கரத்திலே சங்கு இருக்கிறது. ஆக கடலிலே எப்படி மலைகள் அந்த பெரிய பிராட்டியார் சங்கு மாமணி இவைகளெல்லாம் இருக்கின்றனவோ அதுபோல இவனிடத்திலும் அவைகளெல்லாம் இருக்கின்றபடியினாலே இவர் அலைகடல் போன்றவர். இப்படி அலைகடல் போலே எனக்கு காட்சி அளிக்கின்றாரே, இவர் யார்கொல் இவர் யார்கொல் என்று நான் கேட்டேன். உடனே அவன் என்ன சொன்னான்? அட்டபுயகரத்தேன் என்னாரே. அப்படி வானவர்க்கம் பிறர்க்கும் அவர்கள் உய்வு பெறுவதற்காக நான் சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தேன் அல்லவா? இப்பொழுது அதற்காக வரவில்லை, உன்னை உய்வு பெறச் செய்வதற்காக, உனக்கு நான் அனுகிரகம் புரிவதற்காக இங்கே அட்டபுயகரத்திலே வந்து நிற்கிறேன் என்று எனக்கு அவர் தெரிவித்தார் என்று இந்த 5ஆம் பாசுரத்திலே காட்டி அருளினார். அதற்கு பிறகு 6ஆம் பாசுரத்திலே எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் இவருடைய தன்மை இன்னது என்று நம்மாலே அளவிட்டு அறிய முடியாமல் இருக்கிறதே. இவர் யார் என்று நம்மாலே அறிந்து கொள்ள முடியவில்லையே. இவர் யார் என்று கேட்டேன். நான் தான் அட்டபுயகரத்தேன் என்று சொன்னான் என்று 6வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். எங்கனம் நாம் இவர் வண்ணமெண்ணில் ஏது மறிகிறமேந்திழையார் சங்கம் மனமும் நிலவுமெல்லாம் தம்மனவாக புகுந்து தாமும் பொங்கு கருங்கடல் பூவகாயா போதவே நீலம் புனைந்த மேகம் அங்கனம்போன் நிவரார்கோல் என்ன அட்டபுயகரத்தேன் என்னாரே. எங்கனம் நாம் இவரை எண்ணிலும் என்று அந்த உம்மையை இப்படி வைத்து கூட்டி, அதாவது எங்கனும் என்று பாசுரம் இருக்கிறது. ஆனால் அதை எங்கனம் நாம் இவர் வண்ணம் எண்ணிலும் என்று அந்த உம்மையை இங்கே கூட்டி பொருள் காட்டியிருக்கிறார்கள் வியாக்கியானத்திலே. அதாவது எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் ஏதும் அருகிலம், இவருடைய தன்மை இப்படிப்பட்டது என்று நம்மாலே அறிந்து கொண்டு விட முடியாது. அளவற்ற பெருமையை, எண்ண முடியாத பெருமையை உடையவர் அல்லவா இவர் என்பதை தெரிவிக்கும் வண்ணமாக எங்கனும் நாம் இவர் வண்ணமெண்ணில் ஏதும் அருகிலம், இவனை அறிய முடியவில்லை. ஆனால் இவனை பார்த்தவுடனே பெண்கள் அத்தனை பேரும் என்ன செய்கிறார்களாம்? தங்களுடைய நெஞ்சை பறி கொடுக்கிறார்கள், தங்களுடைய உடைமைகளை பறி கொடுக்கிறார்கள், எல்லாவற்றையும் எம்பெருமான் கவர்ந்து கொண்டு விடுகிறான் என்று அதை தெரிவிக்கின்றார். ஏன் திழையார் சங்கும் மனவும் நிறைவுமெல்லாம் தம்மனவாக புகுந்து. ஏந்திழையார், ஏந்திழையார் என்றால் நல்ல ஆபரணங்களை அணிந்த பெண்கள் என்று பொதுவாக சொன்னாலும் கூட அது இங்கே தம்மையே குறிக்கிறது. பரகால நாயகி தன்னையே குறித்துக் கொள்ளுகிறார். ஏந்திழையான என்னுடைய என்ன எடுத்துக்கொண்டான்? சங்கும், சங்கு என்னால் வளை. அதாவது இந்த எம்பெருமானை நினைத்தவாறே இவர்களுக்கு அவனை பெற முடியவில்லையே என்கிற வருத்தத்தாலே உடல் இழைத்து வளை கழன்று விடுகிறதாம். ஆகினாலே இந்த வளையை அவன் கை கொள்ளுகிறான் என்று சொல்லுவது அது கவி மரபு. அதே மரபிலே தெரிவிக்கிறார். சங்கம் அவர்களுடைய மனமும் நிறைவு, நிறைவு என்னால் அந்த மடப்பம், அவை அத்தனையும் எம்பெருமான் கவர்ந்து கொண்டு விடுகிறானாம். சங்கம் மனமும் நிறைவும் எல்லாம் தம்மனவாக, எல்லாம் தன்னுடையதாக அவன் புகுந்து அவற்றை எடுத்துக்கொண்டு விட்டான். இப்படி எல்லோரையும் கவருபவனாக இருக்கிறான். இப்படி இருக்கிறவனுடைய திருமேனி அழகு அது எப்படி இருக்கிறது என்றால் அதற்கு பல பல உதாரணங்களை தெரிவிக்கிறார். அப்படி எடுத்துக்கொள்ளுகிற எம்பெருமான் தாமும் எப்படி இருக்கிறான் என்றால் பொங்கு கருங்கடல் பூவை காயா என்று இந்த விஷயங்களை எல்லாம் தெரிவிக்கின்றார். அதாவது எம்பெருமானுடைய திருமேனி கடல் போன்ற நிறத்தை உடையதாயிருக்கிறது. பொங்கு கருங்கடல் என்றால் அப்படி பொங்கி வருகின்ற பெருங்கருங்கடல் அது எப்படி கரிய நிறத்தை உடையதாயிருக்கிறதோ அதுபோல இவனும் கடல் வண்ணன் அல்லவா? பொங்கு கருங்கடல். அதற்கு மேலே அவனுடைய திருமேனி காயா என்னால்
அது நீலோத்பலம் என்கிற புஷ்பம். அது அந்த புஷ்பத்தினுடைய அந்த நிறத்தை உடையவனாயிருக்கிறான். தாமும் பொங்கு கருங்கடல் காயா போதவிழ் நீலம் என்றால் அந்த போது அவிழ் நீலம் என்றால் அதுவும் கூட ஒரு புஷ்பத்தை குறிக்கின்றது. இதெல்லாம் எம்பெருமானுடைய அந்த மேகம். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? மேகத்தை போலே, கடலை போலே, அந்த பூவை போலே, இப்படிப்பட்ட நிறத்தை எல்லாம் உடையவனாயிருக்கிறான். நம்மாழ்வாரும் கூட பூவையும் காயாவும் நீலமும் பூக்கின்ற காவிமலர் என்னும் காண் தோறும் அதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய மெல்லாவி மெய்மிகவே பூரிக்கும், அப்படியே சந்தோஷத்தை அடைகிறது. ஏனென்றால் அவ்வவையெல்லாம் பிரானுருவே என்று அந்த எம்பெருமானுடைய உருவத்தை அவைகளும் கொண்டிருக்கின்றன. அதாவது எம்பெருமானுடைய நிறத்தை அவை கொண்டிருக்கின்றன என்று இப்படி தெரிவித்தார் அல்லவா. ஆக மாறன் பணித்த தமிழ் மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார். அவரும் என்ன தெரிவிக்கிறார்? தாமும் பொங்கு கருங்கடல் பூவை காயா போதவிழ் நீலம் என்று சொல்லி இப்படிப்பட்ட இதெல்லாம் கொண்டிருக்கிற எம்பெருமான் அங்கனம் போன்றிவர் ஆறுகோல் என்ன, இப்படி கருங்கடலை போல, பூவை போல, நீலோத்பலத்தை போல இப்படியெல்லாம் இருக்கிற இவர் யார் என்று நான் கேட்டேன். உடனே மற்றவர்கள் விடை சொல்லுவதற்கு முன்னே அவனே வந்து அட்டபுயகரத்தேன் என்னாரு, நான் தான் அட்டபுயகரத்தான் என்று தெரிவித்தானாம். இப்படி பல பல வடிவுகளை எல்லாம் நான் கொண்டிருப்பது எதற்காக தெரியுமா? பெண்ணே, உன்னுடைய நெஞ்சத்திலே இடம் புகுறுவதற்காகத்தான், உன்னை நான் கை கொள்ளுவதற்காகத்தான், நீ என்னிடத்திலே மயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்லுவது போலே அப்படி சாஸ்திரங்களை தேவர்களுக்கெல்லாம் கொடுத்தான் என்றால் எல்லாருக்கும் சாஸ்திரங்களை கொடுத்தேன், ஆனால் உனக்கு என்னையே கொடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று காட்டும் விதமாக இப்படி எத்தனை ஆராய்ந்தாலும் என்னை தெரியவில்லை என்று நீ சொன்னாலும் கூட நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நான் உண்மை அடைவதற்காக இப்படி அட்டபுயகரம் என்கிற இடத்திலே வந்து நிற்கிறேனே என்று தன்னை பற்றி தானே வெளிப்படுத்திக் கொண்டான் என்று இந்த பாசுரத்திலே அப்படி திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கின்றார். இதே போன்ற திருமங்கை ஆழ்வாருடைய இந்த அனுபவம், அந்த அட்டபுயகரத்து எம்பெருமானை அனுபவிக்கின்ற அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.